எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையோட 54வது நாள். வழக்கம் போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரூமுக்கு வந்துட்டேங்க. சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்மமுகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி மகாலட்சுமியின் மகன் பற்றி ஒரு குட்டி கதைங்க. சூரியனோட பையன் ரேவந்தன், இவர் குதிரை உச்சேஸ்வரம் அப்படின்ற குதிரையில் அமர்ந்து வைகுந்தம் போகிறாரு. அந்த குதிரை திருப்பார்கடலில் தோன்றியது. அதனால் மகாலட்சுமிக்கு அந்த குதிரையை பற்றி நல்லா தெரியும். இப்போ அந்த குதிரையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க மகாலட்சுமி. இப்போ மகாவிஷ்ணு குதிரையில் அமர்ந்திருக்கிற ரேவந்தன் அந்த பையனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு பார்த்து வியக்கிறாரு. லட்சுமி அந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 தடவை 3 தடவை சொல்கிறாரு. லட்சுமி அதை கவனிக்கவே இல்லை. இப்போ வேகமாக கூப்பிட்றாரு லட்சுமி அப்படின்னு உரக்க கத்துறாரு. அப்போ தான் அவங்களோட கவனம் திரும்பி பார்க்குறாங்க. என்ன ஒரு அலட்சியத்தில் இருக்க, உனக்கு சாபம் விடுறேன், நீ பூலோகத்தில் பெண் குதிரையாக போய் பிறப்ப அப்படின்னு சாபம் விட்டாரு. லட்சுமி திடுக்கிடுறாங்க. குதிரையை பார்த்தது ஒரு பெரிய குற்றமாக கொடுமையாக, இதுக்கு சாபம் விடுறீங்க, உங்களை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு வேதனைப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. மகாவிஷ்ணு சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு பையன் பிறப்பான், அப்போ தான் நீ இங்கே வருவ அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற குதிரையில் அமர்ந்திருந்த ரேவந்தன்ற பையன் பயந்து தூரத்துலேருந்தே வணங்கிட்டு நேராக தன்னுடைய சூரியன் தந்தைகிட்ட போய் நடந்ததையெல்லாம் விளக்கமாக சொல்கிறாரு. இப்போ லட்சுமி மகாவிஷ்ணுகிட்ட விடை பெற்று பூலகம் போகிறாங்க. பெண் குதிரையாக ஆகி சிவனை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறாங்க. அப்போ சூரியனோட மனைவியும் சிவனை நோக்கி தவம் இருக்காங்க. இப்போ லட்சுமியோட தவத்தில் மெச்சி சிவன் காட்சி தராரு. என்ன வர வேணும்னு கேட்குறாரு. அப்போ இவங்க சாபத்தை பற்றி விவரமாக சொல்கிறாங்க. எனக்கு எப்படி பையன் பிறப்பான், நாயகன் என்னோட இல்லையே அப்படின்றாங்க. இல்லை, நீங்கள் கேட்குறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிளம்புறாரு. இப்போ சிவன் தன்னுடைய தூதுவனா சித்திரகுப்தன்ற பூதகணத்தை வைகுந்தத்தில் விஷ்ணுட்ட அனுப்புகிறாரு. அதாவது துணைவி பெண் குதிரையாக தவம் இருக்காங்க, நீங்கள் ஆண் குதிரையாக சென்று சாப விமோச்சனம் பெறத்துக்கு வழியை காணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதை சிவன் சொன்ன அந்த கட்டளையை ஏற்று பராசக்தியோட மாய சக்தியால் கானகத்துக்கு போகிறாரு. இப்போ இவங்க ஆண் குதிரையாக போய் மகிழ்ச்சியாக இருக்காங்க, கூடி குழாவுறாங்க. இப்போ பையன் பிறக்கிறான். சாப விமோச்சனம் பெற்று சுய உருவத்தை பெறுறாங்க லட்சுமி. இப்போ புத்திர பாசம் அவங்கள தடுக்குது. மகனை விட்டுட்டு எப்படி நம்ம போகிறது அப்படின்னு உடனே விஷ்ணு சொல்கிறாரு, மானிடர் போல பாசத்துக்கு அடிமையாகாத, மகனுக்கு எந்த குறையும் வராது, அவனால் அற்புதம் தான் நிகழும். மன்னர் ஹரிவர்தன் குழந்தையை தூக்கிட்டு போய் வளர்ப்பார். அவர் குழந்தை வேண்டி காட்டில் தவம் இருக்கிறாரு, அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரியே விட்டுட்டு வைகுந்தத்துக்கு போயிடுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு சம்பகன் அப்படின்ற அரசனும் மனைவி மதலாசனை அப்படிங்கிறவங்களும் வராங்க விமானத்தில். குழந்தைய பார்த்த உடனே அழகாக இருக்கான், வியப்பாக இருக்கு, அவங்களுக்கு பிரகாசமாக இருக்கான். எடுத்து வளர்க்கணுன்னு ஆசை வருது. இந்த குழந்தை யாருதுன்னு தெரியலையே, சரி நம்ம இந்திரன்ட்ட தூக்கிட்டு போய் கேட்கலாம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அரசன் நினைக்கிறாரு. தூக்கிட்டு போகிறாங்க, காட்டுறாங்க. ஐயோ, இது விஷ்ணு குழந்தை, நீங்கள் ஏன் தூக்கிட்டு வந்தீங்க, காட்டில் தவம் இருக்கிற ஹரிவர்தன் தான் இந்த குழந்தையை தூக்கி வளர்க்கணும், எடுத்த இடத்துலையே போய் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்திரன். அதே மாதிரியே அவங்க போய் வச்சுட்டாங்க. இப்போ ஹரிவர்தன்ற அரசன் வராரு. குழந்தையை தூக்கிட்டு போய் ஏகவீரன்னு பேர் வச்சு வளர்க்குறாரு. சகல கலைகளும் போர் பயிற்சி எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. இப்போ மன்னனாக முடிசூட்டிட்டு அப்பாவும் அம்மாவும் காட்டுக்கு தவம் இருந்து சொர்க்கத்தை அடைகிறாங்க. இப்போ சிறுவன் மன்னன் ஆயிட்டாரு. அமைச்சர்கள் அரசியல் விவகார பணியெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ மன்னன் ஏகவீரனும் அமைச்சரோட பையன் எல்லாரும் கங்கை ஆற்றங்கரைக்கு விளையாட போகிறாங்க. இயற்கையை ரசிக்கிறாங்க. அங்கே ஒரு பெண்ணு தூரத்தில் அழகாக தேவக்கன்னிகையாக இருக்குமோ அப்படின்னு அருகில் போய் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே திடுக்கிடுறாங்க. ஏன், என்ன காரணம்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க விவரத்தை சொல்கிறாங்க. யசோவதி என் பேர், நான் பக்கத்து நாட்டு அமைச்சரோட பொண்ணு, இந்த நாட்டு எங்கள் நாட்டு மன்னன் ரைப்பியர் ருக்கும ரேகை இவங்க கல்யாணம் பண்ணி குழந்தையே இல்லாமல் யாகம் வளர்த்தாங்க. அதில் நிறைய ஹோமம்லாம் வளர்த்தாங்க. அதில் ஹோமத்திலேருந்து தோன்றிய குழந்தை தான் இளவரசி ஏகாவளி. அவங்களும் நானும் தோழி விளையாடுறதுக்கு இந்த கங்கை ஆற்றங்கரைக்கு வர்றது வழக்கம். தாமரை மலர்னால் என்னுடைய தோழிக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் காலகேதுன்ற அரக்கன் அங்கே அவங்களோட அழகில் மயங்கி காவலாளியெல்லாம் சண்டை போட்டு பலவந்தமாக பாதாள லோகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டான். அங்கே போய் சிறை வச்சுருக்கான். பலவந்தமாக அழைச்சிட்டு போயிட்டான். ஆனால் மகாராணியை பலவந்தமாக அடைய மாட்டேன், அவங்களோட சம்மதத்தோட உடன்பட்டு தான் நான் மகாராணியை ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க உடன்பட்டுக்கலை. என்னோட தந்தை கைகை என்ற அரசகுமாரனுக்கு நிச்சயம் செஞ்சுருக்காரு, அவனை தவிர நான் யாரையும் என் மனசால் கூட ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரக்கன் பிடிவாதமாக இருக்கிறான்னு விவரத்தை சொல்கிறாங்க. நான் என்ன பராசக்தி மேலே ஆழ்ந்த பக்தி உடையவள், சித்தயோகி கிட்ட மந்திரத்தை எல்லாம் உபதேசம் பெற்றிருக்கேன்,
அதனால் அவங்கள வேண்டி வழிகாட்டி நான் வெளியே வந்திருக்கேன். பராசக்தி வந்து கங்கை கரைக்கு போ, அங்கே கைகையன் மன்னன் வருவான், அவன் வந்து மீட்டுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க அப்படின்றாங்க. உடனே அரசன் சொல்கிறாரு, நான் தான் அந்த இளவரசன், என்னோட பத்தினி தான் அவங்கள காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை அப்படின்றாரு. உடனே இதை தோழி வந்து தேவி மந்திரத்தை எல்லாம் உபதேசம் சொல்லித்தராங்க. அதாவது நினைப்பதை அறியும் ஆற்றலும் பெற்றுக்கிறான். அதுக்கப்புறம் வெகு தூரத்தில் இருக்கிற பொருளை அதை பார்க்கக்கூடிய ஆற்றலையும் அவன் அடைஞ்சிட்டான். இப்போ யசோவதி தோழியோட படைகளை திரட்டிக்கிட்டு போய் போர் செஞ்சு அதாவது அரக்கன் மரணம் அடைஞ்சிட்டான். இப்போ இளவரசியை மீட்டு கொண்டு வந்துட்டார்.